லெசன் 2 புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். லெசனோட பேர் ஃபசலோं का त्योहार. त्योहार அப்படின்னா ஒரு ஃபெஸ்டிவல் ஆர் செலிப்ரேஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபசலோं का त्योहार, ஃபசலோன்னா கிராப்ஸ் எப்போ அறுவடை பண்ணுறோமோ அப்போ ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் இந்த லெசனுடைய மீனிங். முக்கியமாக பொங்கல் பற்றி தான் இவங்க சொல்கிறாங்க. பொங்கலில் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்களே, அதை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம படிக்கிறோம். ஃபஸ்ட்டு அர்த்த லிக்கியே கொடுத்துருக்காங்க. அர்த்த லிக்கினா இதனோட மீனிங் வந்து நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. ஆஸ் பரோசா. பரோசா அப்படின்னா நம்பிக்கைன்னு அர்த்தம். மே तुमसे भरोसा करती हूँ அப்படின்னா நான் உன்னை நம்புறேன் அப்படின்ற மாதிரி மீனிங். பரோசானா ஹோப்னு சொல்லலாம், பிலீஃப் அப்படின்னு சொல்லலாம், நம்பிக்கை. பாலா துஷார். துஷார்னா ஃப்ராஸ்ட் ஆர் மிஸ்ட் ஆர் டியூ. பனிமூட்டமாக இருக்குன்னு சொல்லுவோம், டியூ ட்ராப்ஸ்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, அதுதான் துஷார். லாப்தா. லாப்தானா மிஸ்ஸிங், இல்லை அது காணாமல் போயிடுச்சுன்னு அர்த்தம். கோயா ஹுவா, லாஸ்ட் அப்படின்னு மீனிங். கத்தார். கத்தார் அப்படின்னா கியூ, பங்க்தி, லைன். ஸோ கியூவில் போகிறது அப்படின்னா கத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ஹார் அப்படின்னா பிரகட் கர்னா. பிரகட் கர்னானா அது வெளிப்படுத்துது, ரிவீல் பண்ணுறது. ஒரு விஷயத்தை நம்ம வந்து பிரகட் கர்னா அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம தெரியப்படுத்துகிறோம் எல்லாருக்கும் அப்படின்ற மீனிங். சைலாப். சைலாப் அப்படின்னா பாட் கி ஜெய்சா. பாட் அப்படின்னா ஃப்ளட்டுன்னு அர்த்தம். இப்போ ஒரு ஃப்ளட்டுனா என்னது, அப்படியே வெள்ளம் வந்து அப்படியே நிறைய வருது இல்லையா, ஸோ தண்ணி நிறைய, மழை நிறைய பெஞ்சு அப்படியே வெள்ளம், வெள்ளமும் வருது இல்லையா, அதுதான் ஃப்ளட்டுன்னு சொல்கிறோம். அப்போ சைலாப்னா என்ன மீனிங்னா ஃப்ளட்டு மாதிரி வரதை வந்து நம்ம சைலாப் அப்படின்னு சொல்கிறோம். பாடுக்கே ஜைசா. ஜைசானா அந்த மாதிரி அப்படின்னு அர்த்தம். சங்ஷேப்புமே உத்தர்தே. சங்ஷேப் அப்படின்னா ப்ரீஃப் ஆன்சர்ஸ்னு அர்த்தம். ப்ரீஃபாக நமக்கு ஆன்சர் கொடுக்கணும். கித்தனே தீனோ சே சூரஜ் நஹி நிக்கலா. கித்தனே அப்படின்னா ஹவு மெனி. ஸோ ஹவு மெனி டேஸா சன்னே வரல அப்படின்னு இந்த லெசனில் கேட்டிருக்காங்க. சன்னு வராமல் இருந்திருக்காது. இப்போ நம்ம வந்து துஷார் பார்த்தோம் இல்லையா, அது பனிமூட்டமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு சன் தெரியல, அவ்வளோ குளிராக இருக்குது அந்த இடத்துல. அதனால இந்த கொஷின் கேட்குறாங்க. கித்தனே தீனோசே சூரஜ் நஹி நிக்கல. எவ்வளோ நாளாக நம்ம சன்னையே பார்க்கல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. 10 தீனோ. கித்தனே அப்படின்ற இடத்துல நம்ம 10 அப்படின்னு ஆன்சர் மட்டும் எழுதினா போதும். 10 दीनों से सूरज नहीं निकला. दादी के बालों की तुलना किससे की गई है. दादी. दादीना ग्रैंडमा. அந்த கிராண்ட்மாவினுடைய பாலம், ஹேர் இருக்கு இல்லையா, அவங்களுடைய ஹேர் எது கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அவங்களுடைய தலைமுடியை இது கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. நமக்கே தெரியும் பாட்டிமாவோட ஹேர் எப்படி இருக்கும், ரொம்ப ஒயிட் கலராக இருக்கும் இல்லையா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. சஃபேது. இது சேலம் கிடையாது, சேமல். சேமல் அப்படின்னா சேமியான்னு அர்த்தம். அப்படி நூல் மாதிரி இருக்கும்ல, நம்ம இடியாப்பம்லாம் செய்வோம் இல்லையா, அந்த நூல் மாதிரி இருக்கும்ல, அதை தான் சொல்கிறாங்க. சஃபேது சேமல் கி ரூயி. ரூயினா நூலுன்னு அர்த்தம். ஸோ அந்த த்ரெட் எப்படி இருக்கும், சேமியாவோட நூலாக இருக்கும் இல்லையா, அதை மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. சஃபேது சேமல் கி ரூயி சே தாதி கே பாலோं को तुलना की गई है. இது கூட கம்பேர் பண்ணுறாங்க. அந்த ஆன்சரை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிடணும். சஃபேது சேமல் கி ரூயி சே. थर्ड பாருங்க. सही शब्द चुनकर रिक्त स्थानों की पूर्ति कीजिए. सही शब्द கரெக்டான வேர்ட்ஸை பிக் பண்ணி, சுன்கர் பிக் பண்ணி, ரிக்த் ஸ்தானம் கரெக்டான இடத்துல நம்ம போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த லெசனே பொங்கல் பற்றினது இல்லையா, ஒரு இடத்துலையும் பொங்கலுக்கு என்ன பேர், பொங்கல் செலிப்ரேஷனுக்கு என்னென்ன பேர், பொங்கல்னா நான் சொல்கிறேன் சாப்பிட்ற பொங்கல் கிடையாது, அந்த பண்டிகைக்கு என்ன பேருன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், உத்தர் பிரதேஷ் மே பீகார், மத்திய பிரதேஷ் மே மகர சங்கராந்தி. மத்திய பிரதேஷில் அதனோட பேர் வந்து மகர சங்கராந்தி யா தில் சங்கராத். ஒன்று மகர சங்கராந்தின்னு சொல்லலாம், இல்லைனா தில் சங்கராத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உத்தரப்பிரதேசத்தில், பீகாரில், மத்திய பிரதேசத்தில் இந்த பேர் இருக்குது. அஸ்ஸாம். அஸ்ஸாம் மே பீஹு. அஸ்ஸாமில் இதை பீஹுன்னு சொல்கிறாங்க. கேரள் மே ஓணம். கேரளாவில் ஓணம் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க, அந்த நேமில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு மே பொங்கல். பஞ்சாப் மே லோஹடி. பஞ்சாபில் லோஹடி. ஜார்க்கண்ட் மே சர்ஹூல். குஜராத் மே பதங்க் கா பர்வ. இது ஃபுல் நேம், இது பதங்க் கா பர்வ
பர்வ அப்படின்னாலும் ஃபெஸ்டிவல்னு அர்த்தம். பதங்கக்கா பர்வ, அதாவது கைட்னுடைய ஃபெஸ்டிவல் அப்படின்ற மாதிரி அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. சபி கேத்தி அவர் ஃபசல் சே ஜுடே தியோஹார் ஹை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேத்தி அதாவது ஃபீல்டு இருக்கு இல்லையா, வயல்வெளியும் ஃபசல் அந்த கிராப்ஸையும் சம்மந்தப்பட்ட, ஜுடே அப்படின்னா அதில் கனெக்ட் ஆகியிருக்கிற ஃபெஸ்டிவல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி படிக்கணும் நம்ம அப்படின்னா, இந்த உத்தரப்பிரதேஷ் இந்த பேர் போட்டு அந்த மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி படிச்சுக்கிட்டா இது ஈஸியாக இருக்கும். உச்சித் மிலான் கரே, மிலான் அப்படின்னா மேட்ச் பண்ணணும். ஸோ கரெக்டான மேட்சிங் வந்து நம்ம சொல்லணும். ஹல்கே ஃபுல்கே, ஹல்கே ஃபுல்கே அப்படின்னா லைட்டாக இருக்குது, ரொம்ப காற்று வந்து ஹல்கே ஃபுல்கே வரணும், ரொம்ப லைட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஜோஷோ கரோஷ் அப்படின்னா, ஜோஷ்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக எந்தூசியாசமாக இருக்கிறது, அதே மீனிங் தான் கரோஷம் அப்படின்னு. ஜோஷோ கரோஷ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். ढोल मंजीरे, ढोल அப்படின்னா ட்ரம்ஸ்ன்னு அர்த்தம், நம்மளுடைய ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அதே மாதிரி மஞ்சிரே அப்படின்னா செம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் ஜால்ரா அப்படின்னு சொல்லுவாங்க, சிங் 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 அடிக்கும் இல்லையா, அதோட பேர் வந்து மஞ்சிரே. ஸோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ஒன்றா வந்து எழுதியிருக்காங்க. லிபே புதே அப்படின்னா ஒயிட் வாஷ் பண்ணுறதுன்னு அர்த்தம். வீட்டை வந்து ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க. எப்போ நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொங்கலுக்கு முன்னாடி வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க. லிபே புத்தே கர்னா அப்படின்னா வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணணும்னு அர்த்தம். ரங்கு ரூப் அப்படின்னா கலர்ஃபுல்லாக இருக்கிறத ரங்கு ரூப்னு சொல்கிறோம். प्रश्नों के उत्तर लिखिए. सभी चीज़ों को छूने और प्रणाम करने के बाद क्या किया गया. லெசனில் என்ன சொல்கிறாங்க, எல்லா பொருளையும் சாமிக்கு முன்னாடி படைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கும், லெசனில் படிச்சிருப்பீங்க. இப்போ கொஷின் என்னென்னா, சபி சீஸோனா திங்ஸ், எல்லா பொருளையும் சூனே, சூனேனா டச் பண்ணுறாங்க, எனக்கு தொடுறாங்க ஃபஸ்ட்டு, அதாவது இப்போ கும்பிட்றதுக்கு முன்னாடி தொடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சூனே அவர் பிரணாம் கர்னே, அதுக்கப்புறம் அதை வந்து வணங்குறாங்க, க்ரீட்டிங் பண்ணுறாங்க. கே பாத் क्या किया गया, என்ன செய்கிறாங்க அப்படின்றது क्वेश्चन. நமக்கு क्वेश्चन வந்து क्या, என்ன பண்ணுறாங்க. सभी चीज़ों को छूने और प्रणाम करने के बाद उन्हें दान में दे दिया गया, அதை வந்து தானமாக கொடுத்துட்றாங்க. இல்லாதவங்களுக்கு, புவர் பீப்புளுக்கு என்ன பண்ணுறாங்க, அதை தானமாக கொடுத்துட்றாங்க. எல்லா பொருளையும் சாமி முன்னாடி வச்சு படைச்சிட்டு தொட்டுட்டு அதை வணங்கிட்டு தானமாக கொடுத்துட்றாங்க. உன்ஹே அப்படின்னா அந்த பொருளைன்னு அர்த்தம். कौन कौन ईंट से बने चूल्हे से खिचड़ी बनाते थे. चूल्हे அப்படின்னா ஸ்டவ். ஸோ நம்ம வீட்டிலலாம் இருக்கிறது கேஸ் ஸ்டவ் இல்லையா, இவங்க வந்து ஈண்ட் அப்படின்னா பிரிக்ஸ், செங்கல். ஸோ செங்கல் மூலமாகவே இவங்க என்ன பண்ணுறாங்க, செங்கலை வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்கொயர் ஷேப்பில் வச்சு அது உள்ள விறகெல்லாம் வச்சு எரிய வைக்கும்போது அதெல்லாம் ஸ்டவ் மாதிரி எரியும். அதுதான் இப்போ கொஷின் என்னென்னா, யார் யாரெல்லாம் இந்த லெசனில் ஈண்டு சே பனே சுல்ஹே பர் கிச்சடி பனாத்தே தே, யாரெல்லாம் இதில் வந்து இந்த மாதிரி ஸ்டவ் பண்ணி சமைக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. குருஜி, விமலா தீதி, ஸோ தீதி இப்படி எழுதணும், ஆனந்த்ஜி, ஜில்மிட் பையா, அது ஒரு அண்ணா, விமலான்றது ஒரு அக்கா, குருஜி இருக்கிறாங்க, ஆனந்த்ஜி இருக்காங்க. சப் மில்லுக்கர், இவங்க எல்லாரும் சேர்ந்து சப் மில்லுக்கர் ஈண்ட் சே பனே சுல்ஹே பர் கிச்சடி பனாத்தே தே. ஸோ அந்த கிச்சடின்ற அந்த டிஷ் இருக்கு இல்லையா, ஸோ கிச்சடின்றது நம்ம செய்கிற மாதிரி எல்லா பொருளையும் போட்டு செய்கிற அந்த கிச்சடி ஒரு டிஷ்ஷு தான், ஒரு சமையல் டிஷ்ஷு தான், அதே தான் பேராகவும் ஆயிடுச்சு அந்த பண்டிகைக்கு. ஸோ அதை எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. थर्ड क्वेश्चन, अलग अलग जनजातियों सरहूल को कब कब मनाते हैं. अलग अलग जनजातियों, जनजातियों पीपल्னு அர்த்தம். ஸோ ட்ரைபல் பீப்புள், அங்கே இருக்கிற அந்த ட்ரைபல் பீப்புள்னா சர்ஹூல், சர்ஹூல்ன்றது அந்த பண்டிகையோடைய பேர். அந்த கிச்சடி பொங்கல் சொல்கிறோம்ல அந்த பண்டிகையோட பேர். இவங்க எப்போ அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க, கப்பு கப் அப்படின்னா வென், மனாத்தே அப்படின்னா செலிப்ரேட். ஸோ எப்போ அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சந்தால் லோகு, சந்தால் லோகுனா அந்த பீப்புளுடைய பேர் சந்தால், அந்த ட்ரைபல் பீப்புளுடைய பேர் சந்தால். சந்தால் லோகு ஃபெப்ரவரி மார்ச், ஃபெப்ரவரி மார்ச் அதாவது ஃபெப்ரவரி மாதத்துலேருந்து மார்ச் மாதத்துக்குள்ளே இருக்கிற அந்த டைம்லேயும் மே தோ ஓராவ், இந்த இடத்துல வந்து ஓராவ் எழுதும்போது சந்திரபிந்து போடணும். ஓராவ் லோகு அந்த பீப்புள், அதுவும் ஒரு பீப்புளோட பேர், செட் ஆஃப் பீப்புளோடைய பேர். மார்ச் अप्रैल में सरहूल मनाते हैं, मार्च एंड अप्रैल मंथुக்குள்ள வர டைமில் அவங்க सरहूल सेलिब्रेट பண்ணுறாங்க. फोर्थ क्वेश्चन, आदिवासी आम तौर पर किसकी पूजा करते हैं. आम तौर, आम तौरना जनरला, ஸோ இன் ஜென்ரல் ஆதிவாசி பீப்புள் யாரை, கிஸ்கி
ஹூம் யாரை வந்து அவங்க பூஜா பண்ணுறாங்க. आदिवासी आमतौर पर प्रकृति की पूजा, प्रकृति किसकी, प्रकृति की, प्रकृति அப்படின்னா நேச்சர், அவங்க நேச்சர் தான் வந்து அவங்க கும்பிடுவாங்க. प्रकृति की पूजा करते हैं. फसलों से जुड़े त्योहार जनवरी से लेकर कौन से महीने तक मनाए जाते हैं. இப்போ फसलों के त्योहार நம்ம பார்த்துட்டோம். செட் ஆஃப் பீப்புள் எந்தெந்த மந்த் செலிப்ரேட் பண்ணுவாங்க அதையும் நம்ம பார்த்தோம். இப்போ கொஸ்டின் என்னன்னா, ஃபசலோं से जुड़े त्योहार, जुड़े இஸ் கனெக்டட், ஸோ கிராப்ஸ் கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்க இந்த त्योहार ஜனவரி மந்தில் இருந்து, ஜனவரி சே லேக்கர் கौन से, ஸோ எந்த மந்த் வரைக்கும், விச் எந்த மந்த் வரைக்கும் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. தக் அப்படின்னா அது வரைக்கும்னு அர்த்தம். फसलों से जुड़े त्योहार जनवरी से अप्रैल महीने तक मनाया जाता है. जनवरी से कौन நம்ம என்ன எழுதுறோம், अप्रैल महीने तक मनाए जाते हैं. वाक्यों में क्रिया शब्द को रेखांकित कीजिए. क्रिया அப்படின்னா வேர்ப்னு அர்த்தம். இப்போ வேர்ப்னா என்னது, ஒரு செயலை நம்ம எந்த ஒரு செயலை செய்கிறோமோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், வேர்ப்னு சொல்கிறோம், அதுதான் கிரியான்னு சொல்கிறோம். இப்போ கிரியா சப்தம் மட்டும் நம்ம அண்டர்லைன் பண்ணணும். ஸ்கூல் மே ஹம் கிச்சடி மனாத்தே ஹே, மனாத்தேனா செலிப்ரேட் பண்ணுறது, நாங்கள் கொண்டாடுவோம். அப்போ அந்த கொண்டாடுவோம் செலிப்ரேட் அப்படின்றது இங்கே கிரியாவாக இருக்குது. नाव में बैठकर गंगा नदी की सैर करते थे. சைர் அப்படின்னா வாட்ச் பண்ணுறதுன்னு அர்த்தம், வாட்சிங். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துல, ஆக்சுவலாக வாக்கிங்க்கும் சைர் வரும், இந்த இடத்துல வாட்சிங் நம்ம எடுத்துக்கணும். நாவுமே பைட்டுக்கர் கப், அதாவது படகுல உட்காந்து கங்கா நதியை வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி மீனிங்கில் எடுத்துக்கணும். டாப்புமே பாலு பர் தௌடத்தே ஹே. டாப்பு அப்படின்னா ஐலாண்ட், ஸோ அந்த ஐலாண்டில் பாலு சாண்ட், சாண்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தௌடத்தே ரன் பண்ணுறாங்க. पतंग उठाने की कोशिश करते हैं. उठाने அப்படின்னா ஃப்ளை பண்ண வைக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ கைட்டை வந்து ஃப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது ஃப்ளை பண்ண வைக்கிறதுக்கு கோஷிஷ் கர்த்தே ஹே, ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கர்த்தே ஹே, அப்போ கர்த்தேன்னா டூ தான் இந்த இடத்துல நம்மளுக்கு வேர்பாக வருது, அதாவது கிரியாவாக வருது. தக் ஜானே பர் பைட் கர் மட்டர் பியாஸ் பி சீல்தே ஹே. ஸோ இதெல்லாம் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, தக்கு ஜாய டயர்ட் ஆகிட்டாங்க. டயர்ட் ஆனதுக்கப்புறம் பைட் கர் உட்காந்து மட்டர் பியாஜ், அதாவது பட்டாணி இருக்கு இல்லையா, பீஸு, பியாஜஸ், ஆனியன், இது எல்லாமே சீல்தே ஹே பீல் பண்ணுறாங்க. அதாவது அந்த தோலெல்லாம் உரிச்சு கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ இந்த சீல்னா அப்படின்றது தான் இந்த இடத்துல கிரியா.